இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 25 30 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார். அன்பானவர்களே, இந்த உலக பார்வையிலே ஒருவர் ஞானியாக இருக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 1 அதிகாரம் 27-28 வசனங்களில் வாசிக்கிறோம். ஞானிகளை நாணச் செய்ய சாதாரண மனிதர்களை, மடையர்களை கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, உலக ஞானம் உலகில் பிழைத்து கொள்ள உதவும். ஆனால் இந்த உலகில் பிழைத்து கொள்ளக்கூடிய ஞானத்தை பெற்றவர்கள் மறு உலகில் நுழைந்து வாழ்வதற்கான ஆற்றலை பெற முடியாது. கடவுள் என்ன செய்கிறார் பாருங்கள். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் இவற்றை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர், ஞானிகளுக்கு மறைத்து வைத்தீர். விண்ணகத்திற்கு செல்லுகின்ற பாதையை எளியவர்களுக்கு, யதார்த்தமானவர்களுக்கு, கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, அவர்கள் ஏழையாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், பாமரர்களாக, எந்த செல்வாக்கும் இல்லாதவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு கடவுள் கொடுக்கிறார். இந்த உலக ஞானத்தை நம்பி, உலக உடைமையை நம்பி, உலக பெருமையை நம்பி இருக்கின்றவர்களுக்கு அதை மறைத்து வைத்துள்ளார் என்று இட் இஸ் எ கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட். மிக தெளிவாக அம்பலப்படுத்துகிறார் ஆண்டவர் இயேசு. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்திலே ஞானத்தோடு வாழ வேண்டும், விவேகமாக இருக்க வேண்டும், பிழைத்து கொள்ள வேண்டும் தான். ஆனால் அது வாழ்க்கையில் முதல்ல ஒரு 10 மார்க்கு, 90 மார்க்கு எதில் நம்ம எடுக்கணும்? கடவுளை நம்புவதிலே, கடவுள் அழைக்கின்ற பாதையில் பயணிப்பதிலே, அதற்காக பல காரியங்களை விட்டு ஒழித்து விட்டு அவருக்கு உரிய காரியங்களில் நாம் ஆர்வம் காட்டுவதிலே. அதனால எளிமையா இருக்கணும், தாழ்ச்சியா இருக்கணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும், அன்பு செய்யணும், நீதி செலுத்தணும், ஏற்றுக்கொள்ளணும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மிக மிக கவர்ந்து ஈர்ப்பது இந்த உலக ஞானம், உலக பெருமை. ஆண்டவரே, இவை ஈர்க்கின்றது. ஆனால் சிலுவையில் எங்களுக்காக உயர்த்தப்பட்டவர் ஈர்க்கும் பொழுது இவைகள் எங்களை மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுமே என்ற அச்சத்தை எங்களில் வளரச் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.